வணக்கம். இன்றைக்கி நாம் வந்து டைனாம் யூனிவர்சிட்டியோடைய அந்த ஒட்டுமொத்த பயணத்தினுடைய கடைசி இடத்துல இருக்கிறோம். அதாவது சென்னையில் பெங்களூரில் நம்ம பயணம் ஆரம்பிச்சது. பெங்களூரில் ஆரம்பித்து ஹெனாய் வந்து கிட்டத்தட்ட 10 நாள் ஹெனாயில் இருந்துட்டு ஒரு 208 ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் அவங்களுடைய பேரண்ட்ஸ் 300 பேரோட நாம் அங்கே இருந்து அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் அட்டன் பண்ணிவிட்டு ஓப்பனிங் செரமனி, ஒயிட் கோட் செரமனி எல்லாத்தையும் அட்டன் பண்ணிவிட்டு இன்றைக்கி நாம் திருப்பி ஊருக்கு இந்தியாவுக்கு வந்திருக்கிறோம். இந்த என்டையர் ஜேர்னி எப்படி இருந்தது? ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 208 ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் அவங்களுடைய பேரண்ட்ஸ் மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 300 பேர். இந்த 300 பேரையும் இந்தியாவிலேருந்து எப்படி இவங்க கூட்டிகிட்டு போய் அங்கே வியட்நாமில் கரெக்டாக அவங்கள எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணி தங்க வச்சு, அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷன்ஸை அட்டன் பண்ண வச்சு, அப்புறம் அங்கே நிறைய விஷயங்களை அவங்களுக்கு காட்டி நிறைய விஷயங்களை புரிய வச்சு, திருப்பி அந்த பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த இடத்துல விட்டுட்டு, அதாவது படிக்கிறதுக்காக அவங்க ஹாஸ்டல்லே விட்டுட்டு திருப்பி அவங்க இந்தியாவுக்கு எப்படி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். அதாவது ஏர்போர்ட் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு தெரியும், ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் ரொம்ப ரூல்ஸ் இருக்கக்கூடிய இடம். அதில் சாதாரணமாக ஒரு 4 பேர் 5 பேர் ஒன்றா வந்தாலே எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குதுன்னு தெரியும். அப்போ 300 பேரை நம்ம எப்படி இங்கே வந்து கூட்டிகிட்டு வந்தோம், எந்த மாதிரியான பைஃபிகேஷன் பண்ணோம், எப்படி ஏர்போர்ட்லேருந்து ஹாஸ்டல் வரைக்கும், ஏர்போர்ட்லேருந்து ஹோட்டல்ஸ் வரைக்கும் எப்படி டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணோன்றது இதுவே ஒரு 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 பிரம்மாண்டமான விஷயம். நிறைய இதில் சம்பவங்கள் நமக்கு நடந்திருக்கு. அதாவது ஒரு சின்ன விஷயத்தையுமே வந்து நம்ம இது மூலிமா வந்து எவ்வளவு ஒரு நேர்த்தி இருந்தால், ஒவ்வொரு சின்ன விஷயத்துலையும் நம்ம எவ்வளவு கவனமாக இருந்தால் எவ்வளவு பெரிய விஷயத்தையும் நம்ம சாதிச்சிடலாங்கிறதுக்கு இந்த என்டையர் ட்ரிப்பை வந்து நான் ஒரு உதாரணமாக சொல்ல முடியும். அக்டோபர் 3, 4, 5 இந்த 3 நாட்களில் தான் பேரண்ட்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்குமே நம்ம இந்தியாவிலேருந்து டிக்கெட் போட்டோம். பெங்களூர்லேருந்து, சென்னையிலேருந்து, பாம்பேலேருந்து, டெல்லியிலேருந்து எல்லோரும் ஹெனாய் வந்து சேர்ந்தாங்க. அப்படி ஒவ்வொரு நாள் அவங்க ஹெனாய் ஏர்போர்ட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் நம்ம எய்ரா ஓவர்சீஸ் ஸ்டடீஸ்லேருந்து நம்ம கம்பெனிலேருந்து நம்ம டெலிகேட்ஸ் எல்லாம் போய் அவங்கள அங்கேயே அழகாக ஸ்டூடெண்ட்ஸ் தனியாக பேரண்ட்ஸ் தனியாக பிரித்து ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு வெஹிக்கிளில் ஏற்றி, அதாவது ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு தனி பஸ்ஸு ஒன்று ஏர்போர்ட்லேருந்து ஏற்பாடு பண்ணி அங்கே ஏற்றி, அதே மாதிரி பேரண்ட்ஸுக்குன்னு தனி பஸ், அதில் பேரண்ட்ஸ் அகாமடேட் பண்ணி இந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய பஸ் என்ன ஆகும் அப்படின்னா நேராக ஹாஸ்டலுக்கு போயிடும். பேரண்ட்ஸுடைய பஸ் வந்து நேராக ஹோட்டலுக்கு போயிடும். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டோ லஞ்சோ அதுக்கடுத்து வரும்போது, ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே இந்தியன்ஸுக்கு பேரண்ட்ஸுக்கும் சரி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி எல்லாருக்குமே வந்து லஞ்சு, பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னர் எல்லாமே நம்ம ஹாஸ்டலில் தான் ஏற்பாடு பண்ணிடணும். ஸோ ஹாஸ்டலில் சாப்பிட்ற நேரத்தில் அந்த பேரண்ட்ஸு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா மீட் பண்ணிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சான்ஸ் இருந்தது. அப்படிங்கிறப்போ இப்போ காலையில் அவங்க வந்தவுடனே தனித்தனியாக அனுப்பிச்சதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஹாஸ்டலில் அந்த ஹாஸ்டல் அட்மிஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிரும். அவங்களுக்கு எந்த ரூம் போகணும், எப்படி போகணும், ஹாஸ்டலுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன எல்லாத்தையும் சொல்லி அவங்கள க்ளீனாக அந்த வியட்நாமீஸ் அந்த யூனிவர்சிட்டியை சேர்ந்தவங்களை டைனாம் யூனிவர்சிட்டியை சேர்ந்த அந்த மேனேஜ்மெண்ட்டே அவங்கள க்ளீனாக ப்ளேஸ் பண்ணிடுறாங்க. அந்த ரூமில் எந்த கிரிவன்சஸ் இருக்குது, ஏதாவது தண்ணி வரல அது வரல, எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் அவங்க இது பண்ணிடுறாங்க. ரெண்டாவது, பேரண்ட்ஸ் நம்ம ஏர்போர்ட்லேருந்து கூட்டிகிட்டு போய் அவங்கள ஹோட்டலில் அகாமடேட் பண்ணிவிட்டு அவங்கள ரெஃப்ரெஷ் ஆக வச்சு உடனே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ லஞ்சுக்கோ டின்னருக்கோ இம்மீடியட்டாக நம்ம ஹாஸ்டல் கூப்பிட்டு வந்துடுறோம். இந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் வந்து நம்ம வெல் பிளான் பண்ணி ரொம்ப அழகாக ரொம்ப நேர்த்தியாக இந்த விஷயத்தை வந்து பண்ணியிருக்கோம். இதனால் வந்து தேவையில்லாத ஒரு கன்ஜெஷன், அது தேவையில்லாம இந்த லக்கேஜ் அங்கே போகிறது, இல்லை அதே மாதிரி ஒரு பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் சரியாக அங்கே வந்து மீட் பண்ணிக்க முடியல, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தவிர்த்து ரொம்ப நல்ல அழகாக இந்த ப்ராசஸை வந்து நம்ம கொண்டு போகிறோம். இந்த வரக்கூடிய பேரண்ட்ஸ்க்கு, அதாவது ஹெனாய்க்கு வந்த பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் வந்திருந்தாங்க. இவங்க எல்லாருக்குமே வந்தவுடனே ஒரு பெரிய பிரச்சனை என்னவாக இருந்ததுன்னா கரன்சி. ஏன்னா லோக்கல் கரன்சி வந்து வியட்நாமீஸ் டாங். ஒன்று அவங்க கீழே டாலராக இருக்கும், இல்லை இந்தியன் ருப்பீஸாக இருக்கும். ஸோ இந்தியன் ருப்பீஸையோ டாலரோ எப்படி அவங்க கன்வெர்ட் பண்ணுறது? ஏன்னா அடுத்த நாள் ஷாப்பிங் போகணும், வெளியில் போகணும், பசங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும் அப்படிலாம் நிறைய பேர் வந்து விருப்பப்பட்டாங்க. அப்போ நாம் என்ன செஞ்சோம், ஏர்போர்ட்டில் நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ரொம்ப காஸ்ட் கம்மியாக தான் கிடைக்கும். அது நமக்கு ஒரு வகையில் லாஸ் கூட. ஸோ அதனால் நம்ம ஒரு செப்பரேட் டீம் வந்து நம்ம வந்து இங்கே ரெடி பண்ணோம். அதாவது டைனாம் யூனிவர்சிட்டிலேயும் அங்கே வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க எல்லார்ட்டையும் யார்கிட்ட டாலர்ஸ் இருக்கோ ருப்பீஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்குவாங்க. எல்லாரோட பேரும் எவ்வளோ வாங்கணும் என்ன அந்த அக்கௌண்ட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி அதை கொண்டு போய் லோக்கலில் அங்கே இருக்கக்கூடிய அந்த மணி எக்ஸ்சேஞ்ச் சென்டர்ஸ்லேயோ பேங்க்ஸ்லேயோ போய் மாற்றி அதை திருப்பி அழகாக கொண்டு வந்து பேரண்ட்ஸுக்கு அழகாக வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி யாருக்கு என்னென்ன போய் சேரணுமோ, அது இந்தியன் ருப்பியாக இருந்தாலும் சரி, சில பேர் டாலர்ஸாக கொண்டு வந்திருப்பாங்க, சில பேர் ருப்பீஸாக கொண்டு வந்தாங்க, எப்படி வந்தாலும் சரி அதை அழகாக லோக்கல் வியட்நாமீஸ் டாங்கு கரன்சிக்கு அதை வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அப்படி பண்ணி அவங்களுக்கு பக்காவாக அவங்களுக்கு நம்ம கொடுத்துட்டதுனால அவங்க அடுத்தடுத்து ஷாப்பிங் போகிறப்பையும் அடுத்தடுத்து லோக்கலில் நிறைய பிளேசஸ் அவங்க பார்க்குறதுக்கும் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க அந்த பேரண்ட்ஸ் வந்து ஏதாவது வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சது. ஏன்னா நிறைய பேர் இங்கே வந்து நிறைய விஷயம் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சாங்க. இந்த ஃபோனு
ஃபோனு, டேபு, அதுபோக அவங்களுக்கு தேவையான க்ளோத்ஸு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே வந்து வாங்கி கொடுக்கணும்னு நினச்சாங்க. அது வாங்கி கொடுக்கறதுக்கான ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம இந்த மணி எக்ஸ்சேஞ்சை வந்து ஏற்பாடு பண்ணது மூலமாக ரொம்ப நம்ம அழகாக அதை வந்து நிவர்த்தி பண்ணிட்டோம். பேரண்ட்ஸுக்கும் ரொம்ப சந்தோஷம் தான் இந்த விஷயத்தில். எங்களுக்கு வந்து இந்த மணியை பற்றி தெரியவே தெரியாது. இது எப்படி மாற்றணும், இது எப்படி இதோட சில்லற, இதோட வியட்நாமோட காசான்றது கூட எங்களுக்கு தெரியாது. இங்கே வந்து தான் நாங்கள் வந்து இதை பற்றி தெரிஞ்சிருக்கோம். இது வந்து 200 டாங், இது 10 டாங். எங்களுக்கு இவ்வளோ தான் தெரிஞ்சிருக்கு. இனிமும் தெரிஞ்சுப்போம். பிள்ளைங்களை வந்து பார்க்கும்போது ஒவ்வொன்றும் இவங்களே எங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. பேரண்ட்ஸ் எல்லாம் அக்டோபர் 5ஆம் தேதிக்குள்ளே எல்லோரும் பெரும்பாலும் வந்துட்டாங்க. செர்மனி வந்து நமக்கு அக்டோபர் 9th தான் ஸ்டார்ட் ஆகிறதா இருந்தது. அக்டோபர் 10th, அதுக்கப்புறம் 10th நம்ம ஸ்டார்ட் ஆகிறதா இருந்தது. 10th 11th அப்படின்னு. ஸோ அப்போ அந்த 5 நாள் அவங்களை எப்படி என்கரேஜ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணோம். ஸோ நிறைய இடங்களை நம்ம சுற்றி காட்டணும் பேரண்ட்ஸுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணோம். அக்டோபர் 8 ஒரு ட்ரிப்பை ஏற்பாடு பண்ணோம். லோக்கலில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டு, அவங்களுக்கு எலக்ட்ரானிக் குட்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா இந்த லேப்டாப்பு, டேப், அதுக்கான ஒரு நாள் வந்து அக்டோபர் 8 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணோம். அக்டோபர் 9th வந்து அவங்கள ஹேலாங் பே கூட்டிகிட்டு போனோம். ஹேலாங் பேங்கிறது இங்கே ஒரு ஒண்டர்ஃபுல் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட். நிறைய ஐலண்ட்ஸு, நிறைய அந்த அதாவது அந்த கிரேவல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து அங்கே நிறைய ரொம்ப ஒரு அழகாக இருந்தது. ரொம்ப நேச்சுரல் இதோட, ரொம்ப இயற்கையோடு சேர்ந்த ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை இருந்தது. ரொம்ப பீச்சு, அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு அருமையான இடம். அங்கே தான் அவங்கள கூட்டிகிட்டு போனோம். ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க எல்லாருமே சேர்ந்து. அதுக்கடுத்த நாள் அந்த செர்மனி முடிஞ்ச அக்டோபர் 11th செர்மனி, அந்த செர்மனி முடிஞ்சதுக்கப்புறம் 12th அவங்கள வந்து நம்ம லோக்கலில் ஹோச்சிமின் சிட்டி, ஹெனாய் சிட்டி டூர் நம்ம கூட்டிகிட்டு போனோம். ஹெனாய் சிட்டி டூர் அப்படின்னா அதில் வந்து மியூசியம், ஹோச்சிமின் மியூசியம், ஹோச்சிமின் முசோலியம், ஒன் பில்லர் பகோடா, அதுக்கப்புறம் சாயந்தரம் ஒரு ட்ரெயின் ஸ்ட்ரீட்டுங்கிறது இங்கே ஹெனாயில் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு. அங்கே வந்து ரொம்ப நல்லா இவங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. அங்கே ஒரு காஃபி, அந்த கஃபேஸ் எல்லாமே இருக்கும். அதில் நல்லா காஃபி, ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த ட்ரெயின் வர்றதை வந்து அவங்க அழகாக பார்த்து அதில் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அவங்களுடைய பசங்களோடு சேர்ந்து அவங்க மெமரிஸும் நல்லா உண்டு பண்ணி ரொம்ப நல்லா அது வந்து அந்த ட்ரிப்பே வந்து ரொம்ப நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. இது வந்து அவங்க வந்துட்டாங்க, ஒரு ஃபாரின் வந்திருக்காங்க, இங்கே வந்து வெறுமனே அவங்க வந்து அந்த யூனிவர்சிட்டி போகிறது, அந்த எஜுகேஷன் சம்மந்தமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த பேரண்ட்ஸ் இருக்கும்போதே அந்த ஸ்டூடெண்ட்ஸு, பேரண்ட்ஸு ப்ளஸ் அவங்களுடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸு, இவங்க எல்லாருமே, ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்னால் ஒருத்தர் எல்லாருமே புதுசு தான். ஸோ அவங்களெலாம் ஒருத்தர் சேர்ந்து நல்லா பழகக்கூடிய வாய்ப்பாக இந்த ட்ரிப் வந்து, இந்த 3 days ட்ரிப் வந்து அமைஞ்சது. அதாவது என்ன தான் வந்து இங்கே ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்திருந்தாலும் கூட, அவங்க என்ன தான் ஒரே ஃபேமிலி எல்லாம் ஒரே இருந்தாலும் கூட, ஆனால் அவங்க பிரிகிற நேரம்ன்றது வந்து ரொம்ப ஒரு உருக்கமான நேரம் தான். ஏன்னா அவங்க ஒரு வெளிநாட்டில் அவங்களுடைய பொண்ணையோ பையனையோ அவங்க விட்டுட்டு அவங்க வந்து அவங்க நாட்டுக்கு திரும்புகிறாங்க அப்படிங்கிறப்போ அந்த குடும்ப பாசம், அவங்க பிரிய முடியாமல் அவங்க ஒவ்வொருத்தரும் வந்து அவங்க கண்ணீர் விட்டது, அது ரொம்ப உருக்கமாக இருந்தது. ஏன்னா அவங்க இத்தனை நாள் அவங்க பொத்தி ரொம்ப ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்த பிள்ளைங்க இது எல்லாமே. அவங்கள வந்து இப்போ பிரிகிறாங்க, அதுவும் படிப்புக்காக, எஜுகேஷனுக்காக அவங்கள வந்து பிரிகிறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு இதாக இருந்தது. இதன் மூலமாக நமக்கு அந்த பெற்றோர்களுடைய தியாகம், அவங்களுடைய சாக்ரிஃபைஸையும் அந்த பிள்ளைங்களுக்கு கூட இது ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கும் கூட இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து அவங்க பெரும்பாலான பசங்க வந்து ஃபஸ்ட் டைம் அவங்க வந்து வீட்டை விட்டு பிரிகிறாங்க. அப்படிங்கிறப்போ அது வந்து ரொம்ப ஒரு உருக்கமாக இருந்தது. அந்த யூனிவர்சிட்டி, அங்கே இருக்கிற சூழ்நிலைகள், இந்த பசங்க, இவங்க எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கு வந்து என்னுடைய மனதளவில் வந்து ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்தது. ஏன்னா டைனாம் யூனிவர்சிட்டியோட மேனேஜ்மெண்ட் கூட அவங்க வந்து ரொம்ப பக்காவாக இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லபடியாக மோல்ட் பண்ணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க. என்னால் உறுதியாக சொல்ல முடியும், இந்த 208 ஸ்டூடெண்ட்ஸும் இந்த வருஷம் நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கக்கூடிய 2025 ப்ளேஸ் பண்ணியிருக்கக்கூடிய 208 ஸ்டூடெண்ட்ஸுமே ஒரு மிகப்பெரிய டாக்டராக வருவாங்க. கண்டிப்பாக இவங்களால் நிறைய உயிர்கள் காப்பாற்றப்படும், நிறைய மிகப்பெரிய மருத்துவ சேவைக்கு இவங்க வருவாங்க அப்படிங்கிறதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது.